ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனிய வாழ்த்துக்கள். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனித எண்ணங்களில் இருக்கிறது வாழ்க்கை அப்படின்னு ஒரு அற்புதமான வாசகம் உண்டு. இது பற்றி ஒரு கதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு பலூன் வியாபாரி மார்க்கெட்ல பலூன் வித்துட்டு இருப்பாரு. மஞ்சள் கலர், சிகப்பு கலர், கிரீன் கலர் அப்படின்னு நிறைய பலூன்களை வித்துட்டு இருப்பாரு. வியாபாரம் மந்தமாகும் போது அந்த பலூன்களை ஹீலியம் காற்று நிரப்பி பறக்க விடுவார். உடனே பிசினஸ் மறுபடியும் நல்லா மேல உயரும். இப்படி நாள் முழுசும் பண்ணி அவருடைய வியாபாரத்தை பெருகிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இப்படி பலூன் வித்துட்டே இருக்கும் போது ஒரு சிறு பையன் அவருடைய சட்டையை பின்னாடி பிடிச்சி இழுத்திருக்காப்ல. என்னன்னு திரும்பி பார்த்திருக்காரு. உடனே அந்த பையன் கேட்டானா, பச்சை கலர் பலூன் பறக்குது, சிகப்பு கலர் பலூன் பறக்குது, மஞ்சள் கலர் பலூன் பறக்குது, கருப்பு கலருடைய பலூன் பறக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த சிறுவனுடைய கேள்வியை சுதாரிச்சு புரிஞ்சுக்கிட்ட அந்த வியாபாரி அந்த பையனை பார்த்து சொல்றாரு, கலர்னால பலூன் பறக்கிறது இல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஹீலியம் காற்றுனாலதான் பலூன் பறக்குது. அதனால கலரை விட உள்ள என்ன இருக்கோ அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்ட பதில் சொன்னார். அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். புறத்தோற்றம் வண்ணங்களில் வாழ்க்கை இல்லை, மனித எண்ணங்களில் வாழ்க்கை இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல கூட வசனம் இருக்கு, மனுஷனுக்குள்ள ஜீவ ஊற்று இருக்கு, அது வெளியே புறப்பட்டு பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை. அதே போல உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவ ஊற்று ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா மனிதருடைய வாழ்க்கையும் அந்த ஊற்று ஆசீர்வாதமாய் மாற்றுவதாக, நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக, மற்ற மக்களுக்கும் உங்களுடைய ஊற்று, ஜீவ ஊற்று ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.